பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். இந்த குறிப்பிட்ட வீடியோ எதை பற்றினா நம்ம எப்படி பேக் இன்ஸ்டாலேஷன் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேக் இன்ஸ்டாலேஷனுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபோன்ற .n27 ஃபைலை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய Yamaha எக்ஸ்பான்ஷன் மேனேஜரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அதோடைய சாஃப்ட்வேரும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ்க்குள்ளே நீங்கள் போகணும். ஸோ இதை முக்கியமாக எல்லா Yamaha கீபோர்டு அரேஞ்ச் பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சிருக்கிற வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர் இது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம அந்த எடுத்தோன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபோன்றது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இருக்கும். அதை எடுத்து ஒரு ஃபோல்டரில் நம்ம வச்சுருக்கணும். அந்த ஃபோல்டரில் தான் நம்ம செலக்ட் பண்ணி, இப்போ இந்த SX920 எண்டு. ஸோ அதனால் அந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், நான் இப்போ இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இம்போர்ட் பண்ண ஃபைலை நான் அங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த இடம் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கணும், உங்களுடைய மாடல் கரெக்டாக அங்கே வந்து சேர்ந்துருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ உங்கள் மாடலுக்காக இப்போ உங்களுடைய கீபோர்டு என்ன மாடல் அந்த இடத்துல அது காமிக்கும். ஸோ என் மாடலுக்கு வந்து அது காமிக்கும். ஸோ ஒன்றுக்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும். ஸோ மேலே இருக்கிற செக்ஷன் மை பேக் செக்ஷன். ஸோ ஓகே, இந்த மை பேக் செக்ஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து எம்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆல்ரெடி உங்களுடைய கீபோர்டில் என்னென்னலாம் எக்ஸ்பான்ஷன் மேனேஜர்ஸில் போட்டிருக்கீங்களோ அந்த பிபிஎஃப் ஃபைல்ஸை தேடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இதில் நீங்கள் வச்சுருக்கணும், சரிங்களா? அது எப்படி வைக்கணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பட் 1 by 1 நம்ம பண்ணணும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். பட் நான் இங்கே வச்சுருக்க ஃபைல்ஸை நான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே அந்த ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குது பாருங்கள், மை பேக்ஸில் போய்ட்டு அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் பேக் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் நம்ம அடுத்ததாக வந்து நான் அந்த பிபிஎஃப்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் பிபிஎஃப் பற்றி சின்ன ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். ஸோ பிபிஎஃப்னால் ஒரு Yamahaவுடைய பேக் ஃபைல்ஸில் இருக்கிற ஒரு கான்செப்ட் அது. ஸோ இந்த பேக் ஃபைல்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோமோ இம்போர்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஃபைல்ஸும் இருக்குது, அதையும் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ பிபிஎஃப்குள்ளே வந்து உங்களுக்கு வாய்ஸஸ் இருக்கலாம், ஸ்டைல்ஸ் இருக்கலாம், மல்டிபேட் இருக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இது மட்டும்தான் இம்போர்ட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா, வேறு சில இது இம்போர்ட் பண்ணலாம். பட் இந்த கண்டென்ட் இன்றைக்கி நம்ம பண்ணுற கண்டென்ட்டுக்காக நான் பிபிஎஃப் அண்ட் சிபிஎஃப் மட்டும்தான் நான் இதில் சொல்லித்தர போகிறேன், ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து இது ஃப்ரீயாக அக்சஸ் ஆகும். நீங்கள் வந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டிவைஸுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். பட் ஒரே ஒரு சின்ன இஷ்யூவும் இருக்குது. சில டிவைசஸில் அந்த பிபிஎஃப் ஃபைல்ஸ் வந்து அந்த மாடல்ஸில் இருக்க இன்ஜின்ஸ், அந்த மாடலில் இருக்கிற அந்த எஃபெக்ட்ஸ், அந்த திங்ஸ்லாம் வந்து சில இதில் இருக்காது. அப்போ அது வந்து அங்கே ஒர்க் ஆகாமல் போயிடும். இன்ஸ்டால் கூட ஆகிடும், ஆனால் அந்த டோன்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் Yamaha எக்ஸ்பான்ஷன் மேனேஜரும் இதை டிசைட் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்கள் பிபிஎஃப் போட்ட அப்புறம் ஓகே, சிபிஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காப்பி ப்ரொடெக்டடான பேக்ஸ் ஃபைல்ஸ் இது ஆக்சுவலாக. ஸோ இதில் 2 மாடல் இருக்குது. Yamaha மாடல் சிபிஎஃப் இருக்குது. அந்த Yamaha மாடல் சிபிஎஃப் அப்படின்னா என்னென்னா, Yamaha கம்பெனிலே வந்து உங்களுக்கு ஒரு சிபிஎஃப் தருவாங்க. அதில் அந்த மாடலை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட மீனிங் என்னென்னா, இந்த மாடலில் இருக்கிற எந்த டிவைஸாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த சிபிஎஃப்பை யூஸ் பண்ண முடியும். பட் அதர் மாடல்ஸ் லைக் இப்போ அதில் வந்து SX920 நான் காமிச்சிருங்க பாருங்கள். அந்த மாடலை தவிர்த்து வேறு 900 இல்லைனா நீங்கள் வந்து வேறு எதுவும் போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகாது, சரிங்களா? அதுக்கு தான் அந்த காப்பி ப்ரொடெக்டடான அந்த விஷயத்தை Yamaha பண்ணுறாங்க. ரீசன் வந்து சில பேர் வந்து இப்போ 920 எடுத்துகிட்டு போய் 600 போடுவாங்க. ஸோ அது வந்து இஷ்யூஸ் ஆகும், அது ப்ராப்ளம் வரும். அந்த பிபிஎஃபாக கொடுத்துருப்பாங்க, பட் அதை நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வரும். அதனால் போர்டோ இல்லைனா மதர் போர்டு இஷ்யூஸ் கிடைக்கும். அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக தான் அவங்களே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிபிஎஃப்பை வந்து பர்டிகுலர் மாடலுக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்டரியாக பார்த்தது வந்து தேர்ட் பார்ட்டி. ஸோ இது வந்து பர்டிகுலர்லி ஃபார் ஒன் டிவைஸுக்காகவே அது பண்ணுறது. அது வந்து தேர்ட் பார்ட்டி இன் சென்ஸ் வந்து அவங்களுடைய ஃபைல்ஸ் ஒருவேளை ஒரு கிரியேட்டர் க்ரியேட் பண்ணியிருப்பார், அதை வந்து மற்றவங்ககிட்ட பிபிஎஃபாக கொடுத்தா அவங்க என்ன பண்ணிடலாம், மேபி அதை மிஸ்யூஸ் பண்ணிடலாம். அதனால் அதுக்கு சிபிஎஃப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு சிபிஎஃப் பண்ணுறதுக்கான ஐடியா எப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபோ வச்சு நம்ம பண்ணணும். அது தனியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சிபிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க தனிப்பட்ட ரீதியாக அந்த ஃபைல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபோ வச்சுருக்க அந்த டிவைஸுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். மற்ற டிவைஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது, சரிங்களா? ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே நான் அந்த குறிப்பிட்ட ஒரு பேக், இந்தியன் டிவோஷனல்ன்ற பேக்கை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். அது பிபிஎஃப் ஃபைல். ஸோ அதனால் அது இங்கே இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இம்போர்ட் ஆனது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது எம்டியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற பேக்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், இம்போர்ட் பண்ணணும். உங்களோட எக்ஸ்பான்ஷனில் போய் செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் வேணுமோ நீங்கள் அதை என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்மளுடைய அந்த இன்ஸ்டால் டார்கெட்டு கீழே இருக்க உங்களுடைய டிவைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் டிவைஸை
கிளிக் பண்ணிவிட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில டிக் மார்க்ஸ்லாம் அதில் மென்ஷன் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த வாய்ஸ் முக்கியமாக நீங்கள் மேலே இருக்க அந்த பேராமீட்டர் கண்டிப்பாக வாய்ஸ் வேவ் சைஸை போய் பாருங்கள். அதில் அந்த பேராமீட்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ண. ஸோ அந்த சைஸ் வந்து அந்த லிமிட்டை தாண்டி போயிடக்கூடாது. உங்கள் டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. ஸோ அந்த லிமிட்டுக்கும் கீழே தான் நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு 15 MB மெமரி ஸ்பேஸும் கொஞ்சம் கொடுங்க, அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இங்கே நான் வந்து இப்போது குறிப்பிட்ட கம்மியான சைஸஸில் பண்ணிவிட்டு அங்கே மேலே இருக்கிற அந்த பேக் சேவ் அஸ் பேக் இன்ஸ்டாலேஷன் ஃபைலை கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் பேக் இன்ஸ்டாலேஷன் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி இப்போ காமிக்க போகிறது என்னன்னா, நீங்கள் என்ன ஃபைல் நேமோட நீங்கள் சேவ் பண்ணமோ அதை சேவ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி சிபிஐயில் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி காப்பி ப்ரொடெக்டடாக வரும். சேம் கான்செப்ட் தான். ஸோ அந்த பிபிஐ வந்து எப்படி பண்ணோன்னா, நீங்கள் எல்லா டிவைஸ்க்கும் அதை நீங்கள் சென்ட் பண்ண முடியும். சிபிஐனா உங்களுடைய பர்டிகுலர் டிவைஸுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை நீங்கள் அந்த இன்ஸ்டாலேஷன் ஃபைலாக யூஸ் பண்ண முடியும். சிபிஐ ஃபார்மேட் எது வந்தாலுமே அது இன்ஸ்டாலேஷன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வார்னிங்ஸ்லாம் வரும், 20 மினிட்ஸ் ஆகும் அப்படிலாம் அது மென்ஷன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. நீங்கள் ஃபைல் நேம் கரெக்டாக கொடுக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக உங்களுக்கு அந்த எக்ஸிக்யூஷன் ஆகும்போது கரெக்டாக அங்கே நடக்கும். அந்த ஆர்டர் வந்து நெக்ஸ்ட்டு நம்பர்ஸை கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் 01 போட்டிங்கன்னா 02க்கு போயிடணும். சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்ஸ்டால் அந்த கிரியேட்டட் பிபிஐ இல்லை சிபிஐ நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம்ல, அந்த ஃபைலை எப்படி நம்ம கீபோர்டில் போடணும் பொழுது பென் ட்ரைவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இன்னொரு மெத்தட் இருக்குது, வயர்லெஸ் இருக்குது, பட் இதுதான் வந்து நம்ம காமனாக பார்க்குறது. ஸோ பென் ட்ரைவில் நீங்கள் உங்களுடைய அந்த டேட்டாவை எடுத்து உங்களுடைய கீபோர்டுக்கு மெனு, அதில் வந்து எக்ஸ்பான்ஷன் செகண்ட் பேஜில் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் அதில் பேக் இன்ஸ்டாலேஷன் இருக்குது பாருங்கள், ஓகேங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கடைசியாக என்ன ஃபைலில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் ஓகே கொடுங்க. ஸோ அது கொஷின் கேட்கும் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதில் ஃபார்மேட்டிங் நடக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டிங் நம்மக்கிட்ட கேட்கும் பாருங்கள். அப்போ ஃபார்மேட்டுக்கு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கில் என்னென்ன பேக்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் பேக்ஸ், நீங்கள் இந்த எமகா எக்ஸ்பென்ஷன் மேனேஜரை செலக்ட் பண்ணது மட்டும்தான் இப்போ என்ன ஆகிட்டுருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் ஆல்ரெடி நீங்கள் என்ன பேக்ஸ் வச்சுருந்தீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பிபிஎஃப்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்டெப் 2ல் நம்ம இம்போர்ட் பண்ணோம்ல அந்த இடத்த கரெக்டாக நீங்கள் போட்டுட்ருக்கணும். அதுக்குள்ளே அப்போ தான் வந்து எக்ஸிஸ்டிங்கும் பேக் இருக்கும். நீங்கள் புதுசாக ஏதாவது பேக்ஸ் பிபிஎஃப் எதனா வச்சுருந்தீங்க நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் கூட இன்க்ளூட் ஆகி அங்கே வந்து சேரும். நீங்கள் தெரியாமல் டைரெக்டாக வந்து ஒரே ஒரு பிபிஎஃப் இல்லை ஒரே ஒரு ஃபைலை எடுத்து போட்டுட்டு அப்படியே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல் மட்டும்தான் வந்து வந்துடும், மற்றது எக்ஸிஸ்டிங் எல்லாமே போயிடும். ஸோ கவனமாக இதில் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கம்ப்ளீஷன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ப்ராப்ளம் வரும். என்னென்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணிவிடுவீங்கன்னா டேரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. எப்பவுமே டர்ன் ஆஃப் பண்ணி டர்ன் ஆன் பண்ணி உங்களுடைய கீபோர்டை என்ன பண்ணுங்கள், அந்த எக்ஸ்பான்ஷன்ஸை யூஸ் பண்ண பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பான்ஷன் மெமரியை நீங்கள் நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் தான் உங்கள் போர்டுக்கு வந்து நீங்களும் உங்கள் போர்டும் ஒரு நல்ல லிங்க்கில் இருப்பீங்க. நான் என்ன பேக் போடுறேன், என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அது கரெக்டாக கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ இது கற்றுக்கிட்டால் தான் உங்களால் வந்து நீங்கள் எந்த பேக்ஸுமே போட முடியும். ஸோ அதனால் இது இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான். ஸோ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக இதை பண்ணணுன்றதுக்காக நான் 2 பிபிஎஃப் ஃபைல் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய எமகா எக்ஸ்பென்ஷன் மேனேஜரில் நீங்கள் அந்த பிபிஎஃப்பை உள்ளே போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதை எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். வி சி அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அது உங்களை என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு அதில் பண்ணி கொடுக்குறேன். டேவிட்ஸ் மியூசிக் மினிஸ்ட்ரிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் a ஃப்ரீ மினிஸ்ட்ரி ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். தேங்க்யூ.